cannot give you back your homes or restore your dead to life, but perhaps I can give you justice in the name of our king. ஹாய் வணக்கம் மக்களை, நான் கார்த்தி. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வரப்போற கேம் ஆஃப் த்ரான்ஸ் சீசன் 8ல பிரெண்டன் ஸ்டாக் உடைய பங்கு என்ன அதை தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால சேனல்ல வாக் மற்றும் கிரீன் சீர் பற்றி போட்டிருக்கேன், அதை போய் பார்த்துருவாங்க. அப்பதான் பிரானுடைய பவர்லாம் என்னன்னு உங்களுக்கு புரியும். சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். பிரெண்டன் ஸ்டாக் அதாவது பிரான், வெஸ்ட்ரோஸ் மற்றும் ஈசோஸ் இந்த 2 கண்டங்களையுமே மொத்தமா சேர்த்து இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்க ஹியூமன்ஸ்லேயே மிகவும் பவர்ஃபுல்லான ஹியூமன் யாருன்னு பாத்தீங்கன்னா அது பிரான் தான். நிறைய பேருக்கு சில பவர் இருக்கு. டெனேரியஸ், மெலிசாண்ட்ரே, கன்வேரா, பெஞ்சன் ஸ்டாக், நைட் கிங் கூட இதுல சேர்த்துக்கலாம். ஆனால் அவங்க எல்லோரை விடவும் ரொம்பவும் பவர்ஃபுல்லானவன் பிரான். நைட் கிங்கை விட பவர்ஃபுல்லானவனா அப்படின்னு கேட்டா ஆமா, நைட் கிங்கை விட பவர்ஃபுல்லானவன் தான். நைட் கிங்குக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கு. நைட் கிங்கால ஒரு சில பாதுகாப்பு வளையத்தை தாண்டி வர முடியாது, வாழை தாண்டி வர முடியாது. இது மாதிரி பல ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்திருக்கு. ஆனால் பிரானுக்கு அது எதுவுமே கிடையாது. பிரானோட எபிலிட்டிலாம் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பிரான் ஒரு கிரீன் சீர், அவனால முக்காலத்தையும் பார்க்க முடியும். அடுத்தது, அவன் ஒரு வாக், அது சாதாரண வாக் கிடையாது, ஹியூமனையே வாக் பண்ணக்கூடிய எபிலிட்டி அவனுக்குள்ள இருக்கு. ஒரு ஹியூமனை வாக்கிங் பண்றது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. இதுவரை எந்த வாகுமே பண்ணது கிடையாது அதை பிரானை தவிர்த்து, அதுவும் காம்ப்ளிகேட்டடான ஹோடார. அடுத்து 311 வார்த்தையை கவனிச்சீங்கன்னா தெரியும். உன்னால நடக்க முடியாது, பறக்க முடியும் அப்படி சொல்லுவான். அது ரேவனை தான் சொல்றானா இல்ல டிராகனை சொல்றானா? பிரான் மனுஷனையே வாக் பண்றான். அதை கம்பேர் பண்ணும்போது டிராகன்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. அதனால டெனேரிஸ் உடைய ரேகார் அல்லது ட்ரோகோவை பிரான் வாக் பண்ணலாம். ஏன் சொல்ல போனா நைட் கிங் உடைய டிராகனான விசேரியனை கூட வாக் பண்ணி அவங்களுக்கு எதிராகவே திருப்பலாம். அடுத்து அவன் தான் இந்த ஜெனரேஷனுடைய 3i ரேவன். ஜிஓடி சீரியல்ல பாத்தீங்கன்னா எல்லா வாகுமே அவங்களுக்கான ஒரு தனியான ஒரு பறவையோ விலங்கையோ வச்சு அதுலதான் வாக் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பெட் மாதிரி ஒரு பறவையை வச்சுக்கிட்டு. ஆனா 3i ரேவனும் பிரான் மட்டும்தான் எண்ணற்ற கணக்கான ரேவன்ஸை ஒரே டைம்ல வாக் பண்ணிருக்காங்க. புக்ல மராமியர்னு ஒரு கேரக்டர் 6 விலங்குகளை ஒரே டைம்ல வாக் பண்ணக்கூடிய எபிலிட்டியை கொண்டவன். அடுத்து பிரானால ஒரு டைம் டிராவலர் மாதிரி எந்த காலத்துக்கும் போக முடியும். அவன் ஒரு குறிப்பிட்ட காலத்துல குறிப்பிட்ட இடத்துல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க முடியும், அந்த இடத்துக்கு போயிட்டு வேர்வுட் ட்ரீயை யூஸ் பண்ணி. அதே போல அவனால அதுல ஏதாவது பாதிப்பையும் ஏற்படுத்த முடியும், பாஸ்ட்ல போயிட்டு ஹோடாரா வாக் பண்ண மாதிரி. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், அவன் ஃபர்ஸ்ட் டைம் 3i ரேவனுடைய உதவியோடு டோன்ல இருக்கிற டவருக்கு போகும்பொழுது அவனுடைய அப்பா நெட் ஸ்டாக்க கூட்டதும் நெட் திரும்பி பார்ப்பான். ஆனா பிரான் தெரிய மாட்டான். அதுல நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், 3i ரேவனுடைய ஃபேஸோட ரியாக்ஷன் சுத்தமா மாறிடும். ஐயோ ஏதாவது தப்பாகிடுமோ என்ற கவலை 3i ரேவனுடைய முகத்துல தெரியும். உடனே பிரான் மேலும் ஏதாவது செய்திடக்கூடாதுன்னு அவனை தடுத்து வாகிங்ல இருந்து வெளியே வந்துருவான். பிரான் தன்னுடைய அப்பா தன்னோட குரலை கேட்டதா சொல்லும் பொழுது 3i ரேவன் சொல்வான், பழச நம்மளால மாத்த முடியாது, அது எழுதப்பட்டு விட்டது, அதனோட இங்க் காய்ந்து விட்டது அப்படின்னு சொல்லுவான். ஆனா அதே 3i ரேவன் ஹோடார் விஷயத்துல ஹோடார வாக் பண்ண சொல்லுவான் பாஸ்ட்ல. இது ரெண்டையும் பார்க்கும்போது ஒன்றோடு ஒன்று முரண்பாடா இருக்கு. இப்போ கண்டிப்பா முதல் தடவை 3i ரேவன் போய் தான் சொல்லியிருக்கணும். கவனிச்சீங்கன்னா தெரியும், பிரான் நைட் கிங்க பார்க்கும் பொழுது நைட் கிங் அவனை தொட்டுடுவான். அவன் வாக் பண்ணிட்டு தான் வேர்வுட் ட்ரீ மூலமா தான் அங்க போயிருப்பான். ஆனால் அவனோட உடல்ல நைட் கிங் தொட்டதுக்கான அடையாளம் இருக்கும். இது எப்படி? ஏன்னா அவன் போற இடத்துக்கு போற நேரத்துல எந்த பாதிப்பு வேணாலும் ஏற்படுத்த முடியும். அதை தவிர்க்க தான் முதல் தடவை 3i ரேவன் அவன்கிட்ட போய் சொல்லியிருக்கான். ஏன்னா அவன் போயிட்டு பாஸ்ட்ல ஏதாவது மாற்றி அமைச்சா அதனுடைய பட்டர்ஃபிளை எஃபெக்ட் இப்போ நடந்துகிட்டு இருக்க நிகழ்வுல நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு பிரானே பிறந்திருக்க மாட்டான், அந்த அளவு கூட விளைவை ஏற்படுத்தக்கூடும். அதனால அதை தவிர்க்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்கலாம். ஃபியூச்சர்ல பிரான் இந்த எபிலிட்டிஸ் எல்லாம் வச்சுதான் நைட் கிங்கை டிஃபீட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு ஃபர்ஸ்ட் லாங் நைட்ல என்ன நடந்துச்சு, ஒயிட் வாக்கர்ஸ் எல்லாம் எப்படி தோற்கடிச்சு நார்த்துக்கு அனுப்புனாங்க, ஏன் நைட் கிங் இப்படி கொலவெறியா இருக்கான், அவனுக்கு என்னதான் தேவை, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வேர்வுட் ட்ரீயை பயன்படுத்தி அதன் மூலமா நைட் கிங்கை தோற்கடிப்பான். இது மாதிரி பல விஷயங்களை தேடி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு போகும் பொழுது எந்த பாதிப்பு வேணாலும் ஏற்படுத்த முடியும். அதை தவிர்க்க தான் அப்படி சொல்லியிருக்கலாம். நீங்க பார்த்தீங்கன்னா 3i ரேவன் பிரானுக்கு 3 முக்கியமான சம்பவங்களை காட்டுவான் அவனுக்கு பயிற்சி அளிக்கும் பொழுது. ஃபர்ஸ்ட், ஜானுடைய பிறப்பு பற்றிய ரகசியம். இரண்டாவது, நைட் கிங்கை எப்படி உருவாக்குனாங்க என்பது பற்றி. மூன்றாவது, ஹோடாருடைய வாகிங். இந்த 3மே மிகவும் முக்கியமான விஷயம். முதல்ல நைட் கிங்கை உருவாக்குனதை பற்றி பார்ப்போம். இது எதற்காக பிரானுக்கு காட்டியிருக்கணும்? ஏன்னா நைட் கிங் யாரு, அவனை எப்படி உருவாக்குனாங்க, அவனுடைய பலம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சாதான் அவனை தோற்கடிக்கிறதுக்கான வழி என்னன்னு கண்டறிய முடியும். அதனால நைட் கிங் உருவாக்குனதை காட்டியிருக்கலாம். அடுத்து ஹோடார் விஷயத்தை ஏன் காட்டியிருக்கணும்? இது எதற்காக இருக்குன்னா, பிரான் இப்படி வாக் பண்ணி போயிட்டு பாஸ்ட்ல ஏதாவது ஆர்வக்கோளாரா பண்ணி
ஏதாவது ஒரு விளைவை ஏற்படுத்தி விடலாம் அப்படின்ற உணர்த்துறதுக்கான விஷயமாவும் இருக்கலாம். அதே டைம்ல பிரானால பாஸ்ட்ல நடந்ததை ஏதாவது மாற்ற முடியும், அந்த எபிலிட்டி நம்மளுக்குள்ளார இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயமாவும் இருக்கலாம். மூன்றாவது ஜானுடைய பிறப்பு. எதற்காக ஜானுடைய பிறப்பை காட்டணும்? ஒயிட் வாக்கர் பிரச்சனை மிக பெருசா இருக்கும் பொழுது ஜானுடைய பிறப்போட ரகசியம் அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நைட் கிங்க தோற்கடிக்கிறதுல ஜானுடைய பங்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா இருந்திருக்கதான் வேண்டும். அதனாலதான் 311 முதல்ல ஜானுடைய பிறப்பினுடைய ரகசியத்தை பிரானுக்கு காமிச்சிருக்கான். ஜார்ஜன் ரீட், பெஞ்சன் ஸ்டாக், 311 இவங்க 3 பேரும் சாதாரண கேரக்டர் கிடையாது. 3 பேருமே பவர்ஃபுல்லான கேரக்டர். அவங்க 3 பேருக்குள்ளேயும் மேஜிக்கல் பவர் இருக்கு. அவங்க 3 பேருமே நைட் கிங்க தடுக்க முடியும்னு கூறுற ஆளு பிரான் தான். அவங்க 3 பேருமே கிரீன் சீர் தான். அதே போல நைட் கிங்கையும் பாத்தீங்கன்னா 2 பேரை பார்க்கும்போது தான் மிகவும் கொலவெறியா தெரியுறான். ஒன்னு ஜான்ஸ்னோ, இன்னொன்னு பிரான். ஜான்ஸ்னோவை காட்டிலும் பிரானை கொல்றத தான் நைட் கிங் மும்முரமா இருக்கான். ஜான்ஸ்னோவையும் 2-3 தடவை சந்திச்சிருக்கான். ஆனா அவனை முறைச்சுதான் பாக்குறான். அவனை எந்த தாக்குதலும் பண்ணல. ஆனா பிரானை பொறுத்தவரையிலையும் அவனை நெருங்கறான், அவனை கொல்றதுக்காக முயற்சியும் பண்றான். இதுல இன்னொரு தேரியும் சொல்லப்பட்டு வருகிறது. நைட் கிங் பிரானை தேடிதான் வரான் அப்படின்னு. ஏன்னா பிரான் பிறந்தது சம்மர்ல. அவன் வளர வளரதான் இந்த வின்டர் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. நைட் கிங்கும் ஒரு கிரீன் சீரரா இருக்க முடியும். அதை பத்தி நான் நைட் கிங் வீடியோ போடும்போது சொல்றேன். நைட் கிங் கிரீன் சீரா இருக்கிறதுனால பிரானால தனக்கு ஆபத்து வரும் அப்படின்னு தெரிஞ்சதுனால அவனை கொல்றதுக்காக முயற்சி பண்ணலாம். ஜான்ஸ்னோ மூலமாவும் நைட் கிங்கோட இறப்பு இருக்கலாம். ஆனால் ஜான்ஸ்னோவுக்கு அது தெரியுமா? இப்போ பிரானை கொன்னுட்டா ஜான்ஸ்னோவுக்கு அது தெரியாமலே போயிடலாம். நைட் கிங்க ஒன்னும் பண்ண முடியாமலும் ஆகிடலாம் அப்படின்றதுக்காக கூட இருக்கலாம். பிரானுக்கே ஜார்ஜன் ரீட் வந்து சொல்றது வரலையும் அவனுக்கு ஏன் அப்படி நடக்குதுன்றது தெரியாமலே இருந்துச்சு. ஜார்ஜன் ரீடும் 311 அவனுடைய பவரை பற்றி அவன்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் அவனோட பலம் என்ன தெரிஞ்சு அவனுடைய பலம் அதிகரிச்சுது. அதே போல கூட ஜானுக்கும் இருக்கலாம். பிரான் சொன்னாதான் ஜானுடைய பவரை பற்றி எபிலிட்டியை பற்றி அவனுக்கு தெரியும் அப்படின்றதுனால நைட் கிங் பிரானை கொல்ல முயற்சி பண்ணலாம். பெஞ்சன் ஸ்டாக் பிரானை விட்டு போகும்பொழுதும் பெஞ்சனும் அதே தான் சொல்லுவான். நைட் கிங் வரும்பொழுது நீ தயாராக இருக்கணும் அப்படின்னு. அது சாதாரண வார்த்தையே கிடையாது. அது மட்டும் இல்லாம பிரானுக்காக சில முக்கியமான கேரக்டர்லாம் தங்களையே சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. ஜார்ஜன் ரீட், 311, சில்ட்ரன் ஆஃப் த ஃபாரஸ்ட், ஹோடார், உல்ஃப், சம்மர். GOT சீரீஸ்லயே ஒரு கேரக்டருக்காக இவ்வளவு பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணது பிரானுக்கு தான். இதுல இருந்தே தெரிஞ்சுக்குங்க பிரான் எவ்வளவு முக்கியமானவன் வரப்போற சீசன் 8ல. GOTல ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகும். அதாவது ஏற்கனவே நடந்த மாதிரி மறுபடியும் நடக்கும். இது மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம். ஆர்யா ஒரு தடவை கிங்ஸ் லேண்டிங் விட்டு வெளியே வந்துட்டு திருப்பி அந்த கோட்டைக்குள்ளார போகிறதுக்காக அந்த கேட்ல வரும்பொழுது 2 சோல்ஜர்ஸ் தடுக்கிறாங்களோ அதே மாதிரி விண்டர்ஃபீல்டுக்கு மறுபடியும் வரும்பொழுது 2 சோல்ஜர்ஸ் தடுப்பாங்க. எப்படி ஏகான் டர்கேரியன் த காங்கரர் ஈசோஸ்ல இருந்து படையெடுத்து வெஸ்ட்ரோஸ முழுமையா கைப்பற்றினானோ அதே மாதிரி தான் இப்போ டெனேரியஸும் ஈசோஸ்ல இருந்து வெஸ்ட்ரோஸ்க்கு படையை திரட்டிக்கிட்டு வந்திருக்கான். இது மாதிரி நிறைய விஷயங்கள் GOTல ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அது மாதிரி ஒண்ணுதான் பிரான் த பில்டர். அவர் தான் ஏஜ் ஆஃப் ஹீரோஸ் முடிஞ்சு ஒயிட் வாக்கர்ஸ நார்த்துக்கு தள்ளி பால கட்டினவரு, விண்டர்ஃபீல்டையும் கட்டினவரு. அதே போல இந்த ஜெனரேஷன்ல பிரான் அதே செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீசன் 8க்கான கேரக்டர்ஸ் பத்தி எல்லாம் போடுறதுக்காக இந்த வீடியோ போடாத ஒரு 50 நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 10 தடவைக்கு மேல டோட்டல் எபிசோட்ஸையும் பார்த்திருப்பேன். இதுல நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய குறிப்பா உணர்த்துற மாதிரி இருக்கு. நீங்க சீசன் 7 ஃபர்ஸ்ட் எபிசோடுடைய ஓபனிங் சீன் பார்த்தீங்கன்னா ஒயிட் வாக்கர்ஸ் ஒயிட்ஸ் எல்லாம் நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ஜெயிண்ட் உடைய ப்ளூ ஐஸ்குள்ளார கேமரா போகும். அதுல இருந்து அப்படியே நார்த்ல பிரான் அவனுடைய வாகிங்ல இருந்து வெளியே வர மாதிரி காட்டுவாங்க. அந்த ஒயிட்ஸ் வந்த இடத்துல ஒரு ரேவனை கூட காட்ட மாட்டாங்க. அப்போ பிரான் அங்க எதை வச்சு வாக் பண்ணி அவ்வளவு ஒயிட்ஸ் வராங்கன்னு பார்த்தான். அந்த ஜெயிண்ட் ஒயிட் உடைய கண்களால பார்த்திருப்பானோ அப்படின்ற கேள்வி எனக்கு தோணுச்சு. அது மட்டும் சாத்தியமா இருந்தா நிறைய விஷயங்கள் எதிர்பாராத விதமா இருக்கும். இதெல்லாம் சீசன் 8ல லாங் நைட்டு, ஒயிட் வாக்கர்ஸ், நைட் கிங் உடைய தொடர்புடையது. அது நார்த் பிரச்சனை. இப்போ சவுத் பிரச்சனைக்கு வருவோம். பிரானுக்கு ஜான் தான் உண்மையான அரச வாரிசு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இதை ஜானுக்கு எப்ப சொல்லுவான், மற்றவங்களுக்கு எப்ப சொல்லுவான் அப்படின்ற கேள்வி மிகப்பெரிய கேள்வியா இருக்கு சீசன் 8 பொறுத்த வரலையும். ஏன்னா இதனால நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஏற்கனவே நார்தர்ன் லார்ட்ஸ்லாம் டர்கேரியன்ஸை நம்ப கூடாதுன்னு சொல்றாங்க. ஜான் டெனேரியஸ் கூட வரான் விண்டர்ஃபீல்டுக்கு. அதுவே மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். அந்த டைம்ல ஜானும் டர்கேரியன் அவன் தான் உண்மையான வாரிசு அப்படின்னு சொன்னா அது இன்னும் குழப்பத்தை அதிகரிக்கும். இந்த குழப்பத்தெல்லாம் பிரானால தான் சமாளிக்க முடியும், சரி செய்ய முடியும். ஏன்னா அவனுக்கு தான் எல்லா உண்மையும் தெரியும். ராபர்ட் பிராத்தியன் கொண்டு வந்த ரிபேலியனே பொய் அப்படின்றது, லயனா ஸ்டாக்கும் ரேகாரும் உண்மையா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க என்பதும், அவங்க கல்யாணம் பண்ணதுக்கு பிறகுதான் பிறந்தவன் ஜான் அப்படின்றதும், ராபர்ட் பிராத்தியனுக்கு தெரியாம தன்னுடைய சகோதரிக்காக செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக தான் ஜானை
நெட் ஸ்டார்க் பலத்தான் அப்படின்றதையும் அனைவருக்கும் புரிய வைக்கக்கூடிய எபிலிட்டி பிரானுக்கு தான் இருக்கு. ஏன்னா லிட்டில் ஃபிங்கர் விஷயத்திலேயே பிரானுடைய பவர் மேல அனைவருக்கும் நம்பிக்கை வந்துடுச்சு. அதனால பிரானுடைய பங்கு இதுல ரொம்ப முக்கியமானதா இருக்கும். அடுத்து ஜேமி நல்ல எண்ணத்தோட தான் விண்டர்ஃபெல்லை நோக்கி வந்துட்டு இருக்கான். வரவழியில லெனஸ்டர்ஸ் படையெல்லாம் கூட்டிக்கிட்டு வருவான்னு நினைக்கிறேன். அப்படி வந்தாலும் அவனை ஏத்துப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. இந்த விஷயத்திலையும் பிரான் தான் எல்லோரையும் சமாதானப்படுத்தி சம்மதிக்க வைப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரானோட விஷயம்ல ஜேமி மேட் கிங்கை கொன்னது ஒரு பிளாஷா வந்திருக்கும். அதை கண்டிப்பா பிரான் தெளிவா பார்த்திருப்பான். ஜேமியுடைய நல்ல குணத்தை தெரிஞ்சிருப்பான். அதனால ஜேமியோட விஷயத்திலையும் பிரானோட பங்கு முக்கியமானதா இருக்கும். டெனேரியஸ் ஜானோட ரிலேஷன்ஷிப்லயும் பிரானுடைய சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ரீயூனியன் பற்றி போட்ட வீடியோலயே சொல்லியிருப்பேன். பிரானும் ஆரியாவும் தான் ஜான் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க, ரொம்ப பாசமா இருக்கிறவங்கன்னு. அதனால கண்டிப்பா ஜானுக்கு எந்த சூழலிலும் அவங்க 2 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே போல ஸ்டாக் உடைய முக்கியமான வாசகத்துல ஒண்ணு, ஸ்டாக் மஸ்ட் ஆல்வேஸ் இன் விண்டர்ஃபெல். எப்பொழுதுமே ஒரு ஸ்டாக் விண்டர்ஃபெல்ல இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதனுடைய உண்மையான அர்த்தம் இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு ஃபேமிலியும் அவங்களுக்கான வார்த்தையை சாதாரணமா உருவாக்குனது கிடையாது. அதற்கு பின்னால உண்மையான அர்த்தம் இருக்கும். அந்த அர்த்தத்தை பிரான் கண்டுபிடிக்கலாம். இத பற்றி மேலும் விண்டர்ஃபெல்ல பத்தி போடும்பொழுது சொல்றேன். இப்போ விண்டர்ஃபெல்ல இருக்கிற ஒரே ஸ்டாக் பிரான் தான். ஆரியாவும் சான்சாவும் லேடி. பிரானை பத்தி சொல்லணும்னா இன்னும் நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் நிறைய கேரக்டரை கவர் பண்ண வேண்டியது இருக்குன்றதுனால முக்கியமானதை மட்டும் சொல்லியிருக்கேன். இதுல ஏதாவது நான் விட்டு போனது இருந்தா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்க. நானும் எனக்கு தெரிஞ்சதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம். இது உங்க கார்த்தி.